இந்த வீடியோவில் பெய்டு ட்ராபிக் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பெய்டு ட்ராபிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக் ஆடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோசியல் மீடியாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பின்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், லிங்க்டினாக இருக்கட்டும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெய்டு ப்ரொமோஷன் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ்லையும் ஒவ்வொரு வெப்சைட்டில் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ்லையும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து அதில் வந்து வீடியோ ஆடா இல்லை வந்து டிஸ்பிளே ஆடா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கு இல்லை இம்ப்ரெஷனுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பெய்டு ட்ராபிக்கு என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு காமர்ஸ் மாதிரியான ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸுக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது, தாராளமாக வந்து பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், உண்மையிலேயே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிராஃபிக் வந்து வருதா, அந்த மாதிரி வரக்கூடிய டிராஃபிக் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவுன்ஸ் ரேட் வந்து மெயினாக செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூஸரும் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸில் போய் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, அதாவது பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, அண்ட் காமர்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இது வந்து பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாக்கர் அல்லது வந்து நான் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் நான் வச்சுருக்கேன். என்னுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடையாது. நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணலாமா அப்படின்னா, ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வெப்சைட், காமர்ஸ் வெப்சைட்டோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வருவேன். ஏன் இது வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வெப்சைட் வச்சு நீங்கள் அடுத்து வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டான யூசர், அதாவது கரெக்டான ஆடியன்ஸ், உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியன்ஸை நீங்கள் கொண்டு வரணும். புரியுதுங்களா? இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் ஆட் ப்ரொமோஷன் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெய்ட் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வெப்சைட்டுக்கு டிராபிக் கொண்டு வரக்கூடிய இந்த சர்வீஸுக்கு நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் ஆட் வந்து இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஆட் இருக்குது, ட்விட்டர் ஆட் வந்து இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறைய தபோலா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிராண்டடான இதெல்லாம் வந்து இருக்குது. பட் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட், ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 500 வந்து டெபாசிட் பண்ணி அந்த 500லேருந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொரு கிளிக்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ இருக்கும். ஸோ உங்களுக்கு இம்ப்ரெஷன் வேணுமா, இல்லை கிளிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செட்டிங்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 74 ரூபா சம்திங் வந்து இருக்கும். ஸோ பெர் டேக்கு வந்து நீங்கள் 74 ரூபாலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் வந்து டெபாசிட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அண்ட் லிங்க்டின், ட்விட்டர் ஆடை பொறுத்தவரை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆடு கொடுக்குறீங்க, வீடியோ ஆடா, கிளிக் ஆடா, இல்லை இம்ப்ரெஷனுக்காக வந்து கொடுக்குறீங்களா, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். புரியுதுங்களா? அண்ட் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணாத ஒரு வெப்சைட்டு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே உங்களுடைய வெப்சைட்டில் வந்து என்ன மாதிரி யூசர் உள்ளுக்குள்ளே வராங்க, எந்த போஸ்ட்டை வந்து அதிகமாக படிக்கிறாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பவுன்ஸ் ரேட் வந்து கிடைக்குது, ஸோ இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து ஆட் கொடுக்குறது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அந்த யூசர் வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணி பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அதை கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் வந்து பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ஆட்ஸே கிடையாது, கூகுள் ஆட்ஸே நம்ம அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆட்ஸில் வந்து நீங்கள் கவனமாக
இருக்காமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆட்ஸ் வந்து கொடுக்கணும், அந்த ஆட்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணணும், அதில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து எந்த ஆடியன்ஸை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் கொண்டு வந்து கூகுள் ஆட்ஸோ இல்லை இந்த மாதிரி வந்து பெய்டு ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் டிராஃபிக் கொண்டு வந்து அது மூலிமா நான் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பட் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ஆட் வந்து எப்படி பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட் மூலிமா எப்படி வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆடில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 74 ரூபா தான், புரியுதுங்களா? இந்த ஆட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் கொடுக்கும்போதே எந்த கண்ட்ரின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன ஏஜ் பீப்புளுக்கு வந்து உங்களுடைய ஆட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டு அல்லது நீங்கள் அந்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த கீவேர்ட்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த ஆட்சன்ஸை பற்றி தேடக்கூடிய நிறைய பீப்புள்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ அதில் விருப்பப்பட்டு கிளிக் பண்ணுறவங்க தான் உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ நான் பேக்லிங்ஸில் மட்டும் நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்டு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் நான் போட்டுட்டு அந்த போஸ்ட்டை வந்து நான் ஃபேஸ்புக்கில் போய் ஆட் கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் வந்து அதை கிளிக் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே வருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கும், நீங்கள் ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் படிச்சுட்டு அதை வந்து உங்களுடைய சைட்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க, மற்ற எல்லாமே வேறு வேறு கண்டென்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டில் நீங்கள் வந்து மல்டிபிள் போஸ்ட் போட்டிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த மல்டிபிள் போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக வந்து இருக்கணும். சும்மா பேருக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து டிராஃபிக் வர வச்சிடலாம் அப்படின்னு நம்ம நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸாக வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றீங்க. அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற கண்டென்ட் உள்ளுக்குள்ளே இல்லை, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் கூகுள் ஆட்ஸ் வந்து எப்படி இதை வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா இன்வாலிட் டிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஆட் லிமிட் பிரச்சனை வரும். அண்ட் இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும். ஃபேஸ்புக் ஆடில் போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலையே வந்து கிடையாது, நிறைய வீடியோ வந்து இருக்குது. பட் உங்களுடைய வெப்சைட்டுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து என்னதான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணாலுமே கூட இந்த ப்ரொமோஷன் மூலிமா இந்த பெய்டு டிராஃபிக் மூலிமா உங்களுடைய வெப்சைட்டில் ஆட்சன்ஸ் நீங்கள் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய கேட்டிங்கன்னா இது வந்து ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் லிமிட் வந்து எப்போ வேணாலும் இந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர் கைடன்ஸ் அல்லது ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் பெய்ட் டிராஃபிக் மூலிமா நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் நம்ம வந்து ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராதிங்க. ஏன்னா ஒரு இன்வாலிட் டிராஃபிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து இன்வாலிட் கிளிக்ஸாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து கரெக்டான ஆடியன்ஸை தான் கொண்டு வரோம், கரெக்டான ஒரு சைட்டு நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த டிராஃபிக் மூலிமா நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இன்வாலிட் டிராஃபிக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் கிளிக் இது ரெண்டுக்கு பின்னாடியும் நிறைய சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வந்து கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த பெய்ட் டிராஃபிக் மூலிமா நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். பட் ஆனால் அது வந்து ஹைலி ரிஸ்க்காக தான் இருக்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி பெய்ட் டிராஃபிக் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய சைட்டில் வந்து ஏர்னிங்ஸ் நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும்.
நான் சில வெப்சைட் இந்த மாதிரி நான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ்புக் ஆட்லேயும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிடிஆர் வந்து 20-25 வரைக்கும் எனக்கு வந்திருக்குது. ஏர்னிங்ஸ் வந்து நடந்திருக்குது, புரியுதுங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசியும் உங்களுக்கு வந்து மாறுபடும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணுறீங்க, ப்ளஸ் அந்த செலவு பண்ணுற பணத்துக்கு உங்களுக்கு ஆட்சன்ஸில் வந்து ஏர்னிங்ஸ் வருதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹைலி ரிஸ்க்கு. உங்களுடைய சைட்டு அண்ட் ஆட் லிமிட் வர்றதுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட்டும் டிசபிள் ஆகிறதுக்கும் இது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அண்ட் கரெக்டான நாலேஜ் இல்லாமல், கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பெய்ட் சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு. அது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெய்ட் ட்ராப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயிலு. ஸோ இதை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.